வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் மாதத்துக்கான நம்ம கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஏனி மழை வர காலம்னால அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டனில் என்னெல்லாம் விதைக்கலாம் அப்படின்றத ரெடி ஆகிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகான செம்பருத்தி பூ, சோளம்லாம் பூத்துருக்கு. இந்த சோளம் ஸ்வீட் கார்ன் தாங்க. ஸ்வீட் கார்னும் வாங்குறப்ப அது கொஞ்சம் ரொம்ப முத்தின மாதிரி இருந்ததுனால அந்த அடியில் உள்ள சீட்ஸை எடுத்து முளைக்க போட்டு, அதாவது தண்ணியில் 2 நாள் ஊற வச்சோடனே அது முளைக்கிற ஸ்டேஜ் மாதிரி தெரிஞ்சதுனால நட்டு வச்சு வளர்த்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளுடைய நித்திய முல்லை. நித்திய முல்லைன்ற பேரில் இருக்குது. தினம் தினம் பூ பூக்கிற இந்த முல்லை ராமர் முல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வாட்டர் டேங்க் மேலே படர விட்டுருந்தோம். அது ஓரளவுக்கு கவர் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இது மேக்ஸிமம் நாங்கள் பறிக்கிறதுக்கு இல்லை. இதில் படுற பூ பறிக்கிறதுக்கு இல்லை. சப்போஸ் நிறைய பூ தேவைன்னா மட்டும் மேலே ஏறி பறிச்சுப்போம். அடுத்து நம்ம சீட்ஸ் எல்லாம் விதைக்கலாமா? என்னென்ன சீட்ஸ் விதைக்கலாம்னா, இந்த சீட்ஸ் எல்லாமே நான் மழையை நம்பி தாங்க விதைக்கிறேன். மழை வர்றதுனால ஷேட் நெட்டெல்லாம் டேமேஜ் ஆனதுனாலையும் ஏனி நம்ம கிளைம்பர்ஸை வச்சே நம்மளுடைய டெரஸ் கார்டனை பந்தலாக போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஆசையில் ரெடி ஆகிட்டுருக்குறேன். அதுக்கு முன்னாடி சீட்ஸை விதைக்கிறதுக்கு முன்னாடியே எறும்புகள் தொல்லை நிறைய இருந்தது. ஏன்னா நம்மளுடைய உரம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம ஃபுட் வேஸ்டெல்லாம் அதிகமாக கொண்டு போடுவோம். ஃபுட்டு எதுக்கு போடுறோன்னா கிளி குருவிக்கு மட்டும் இல்லைங்க, அணிலுக்கும் போட்டுரும். அது சாப்பிட்டு போக வேஸ்ட் ஆனது ட்ரை ஆகி அப்படியே உரமாயிடும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் உரமாகவும் ஆகிடும், அதே மாதிரி ஃபுட்டு போட்ட மாதிரியும் இருக்கும். அப்படின்றதுனால மேலே கொண்டு போட்டுடுவேன். அதுலேருந்து வந்த எறும்பு தொல்லைகள் தான் அதை பவுடர் போட்டு நீக்கிடலாம். ஏன்னா விதைக்க போகிறோம்ல அப்படின்னு பார்த்தாச்சு. ரெடி ஆகிட்டுருக்கோம். அடுத்து நம்மளுடைய பிரண்டை குருத்து பரண்டைகள்லாம் பறிச்சிடலாம் துவையல் அரைக்கிறதுக்குன்னு. அதுவும் பறிச்சாச்சு. ஸ்வீட் கார்ன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்வீட் கார்னு கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்றப்ப சக்கையாக இருந்துச்சுன்னா அதை 2 நாள் நம்ம கப்பில் போட்டு வச்சு அதை நம்ம நட்டு வச்சோன்னா கண்டிப்பாக வளருது. ஸோ ஸ்வீட் கார்னுக்கு சீட்ஸ் கிடைக்கலன்னு நினைக்க வேணாம். அடுத்தது இப்போ ஒரே கிளைம்பர்ஸ் ஆர்ச்சு பைத்தியம் ஆகிட்டு எதை பார்த்தாலும் ஆர்ச்சா படர விடணும் அப்படின்னு நினச்சிட்டு சங்குப்பூவை ஆர்ச்சா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து அருகம்புல்லும் ஒரு வீட்டில் இருந்து வேர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த 2-3 பீசஸ் வச்ச உடனே புஷ்ஷி அழகாக படர்ந்து வருது. இதுதான் நம்மளுடைய பிள்ளையாருக்கு. அடுத்து நம்மளுடைய பிரண்டை பாருங்கள், சூப்பராக இவ்வளோ அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாரம் ஒரு வாட்டி பிரண்டை துவையல் பண்ணிடுவோம். ஸோ எலும்புக்கு நல்லது, முதுகுக்கு நல்லது. அடுத்தது நம்மளுடைய ஷேட் நெட்லாம் 6 மந்த் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக கிளைம்பர்ஸை வச்சே படர விட்டுறலாம் பந்தலை அப்படின்னு நினச்சாச்சு. ஏன்னா நம்ம காய்கறிகளுக்கு வெயில் சன்லைட் இம்பார்ட்டன்ட் தான். இனி ஷேட் நெட்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ச் பைத்தியம்னு சொன்னேன்ல, மணி பிளான்ட் ஆர்ச் பண்ணுறது, அப்புறம் சங்குப்பூ ஆர்ச் பண்ணுறது, அப்புறம் மயில் மாட்டி ஆர்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரே ஆர்ச் பைத்தியமாக தான் அங்கே போயிட்டு இருக்குது. அதோட சேர்ந்து நம்மளோட டெரஸ், அதாவது பால்கனியில் ஒரு குருவி எவ்வளோ தைரியமாக கூடு கட்டி இருக்குது பாருங்க. அதோடைய சந்ததியை வளர்க்குறப்ப எங்களை பார்த்து பயமே இல்லை போல. பால்கனியில் அதிகமாக போக மாட்டோம்னு நினச்சி கூடு கட்டிடுச்சா என்னன்னு தெரில. சூப்பராக கட்டி இருக்குது. அடுத்தது நம்மளுடைய கத்தாழையில் பூ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. கரெக்டாக அக்டோபர் மாதம், அதாவது மழை சீசன், மழை வெயில் அந்த டைமில் கத்தாழை பூத்துருக்குங்க. அடுத்தது நம்மளுடைய பந்தல் கொடி. மேக்ஸிமம் ஷேட் நெட்டு இந்த கூலிங் ஷீட் மேலே வழியாக பந்தலை ஸ்க்ரீன் மாதிரி படர விடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நம்மளுடைய டெரஸ் கார்டனில் இல்லை வேஸ்ட் டப்பாஸ், அதாவது சோப் லிக்யூடெல்லாம்
டப்பாவெல்லாம் ஹேங்கிங்காக போட்டிருந்தோம். அது அதிகமாக சன்லைட்டில் பட்டு வேஸ்ட்டாக போயிடுறதுனால அதில் சாக்ஸை மாட்டி விட்டுட்டோங்க. சாக்ஸை மாட்டி அந்த ரிங் இதில் ஹேங்கிங்காக ஒரு அழகாக ஒரு கூடை மாதிரி தொங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஆர்ச் பைத்தியம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது அந்த ஆர்ச் ரெடியான பிறகு பக்காவாக ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம். மீஷோவில் 64 ருபீஸ்க்கு 20 சீட்ஸ், 20 வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் கொடுத்தாங்க, காய்கறி சீட்ஸு. அதில் முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, டர்னிப்பு, கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய், நிறைய சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேரட் சீட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டோங்க. மழை ஒரு டைம் அடித்து ஊற்றிச்சுல, அதில் பாதி போயிடுச்சுது. பேலன்ஸாக அணில் கொத்திட்டு போயிடுச்சு. சீட்ஸ் முளைச்சதும் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்து வருது. பார்க்கலாம். இந்த அணில் வந்து மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தில் அக்குப்பை பண்ணி சீட்ஸை முளைக்க விட மாட்டேங்குது. 2 சீடு அப்படியே ஓப்பன் ஆனோன்னு அந்த சீட்ஸை வந்து நல்லா குறுத்த சீட்ஸாக இருக்கிறன்னு சாப்பிட்டுட்டு போயிடுது. நம்மளுடைய சிட்டிங் டேபிள் பாருங்கள், ரவுண்டானா டேபிள். இதில் தான் மேக்ஸிமம் வந்து இழப்பாடுறது. வாங்க, நம்ம செம்பருத்தி பூ சூப்பராக பூத்து இருக்குது. இனி பூக்கள்லாம் பார்க்கலாமா? கொஞ்சம் நம்மளுடைய கார்டனை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலான்னு நிறைய பூக்கள், கேபிள் ரோஜாஸ் தாங்க நிறைய வச்சுருக்கிறேன். செமையாக பூக்குதுங்க பாருங்கள். இது அழகான ரெட்டு, ஒரு கனகாமர கலர் மாதிரி, பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் சூப்பராக பூக்குதுங்க. அடுத்தது பிங்க்கு, மேக்ஸிமம் பிங்க் தாங்க, ஒத்த பிங்க்கு நிறைய பூக்குது. ஸோ நமக்கு கார்டன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆக்குறது இந்த பிங்க்கு தாங்க. ராணி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மம்மி. அழகாக பூக்கும். நம்மளுடைய கார்டன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது, நீங்கள் கொண்டு போங்க, உங்களுக்கு செடியெலாம் ரொம்ப பிடிக்கும்லன்னு சொல்லிட்டு இந்த கேபிள் ரோஸ் கொடுத்தாங்க. இது ரோஸ் அண்ட் ஆரஞ்சு மாதிரி இன்னும் ஒரு வெரைட்டியும் கொடுத்தாங்க. அதை இன்னும் பெருக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நிறைய பிங்க்கும் ஆரஞ்சும் கூட அடுக்கில் கிடச்சிடும். ஸோ இதுதாங்க நம்மளுடைய கார்டன் ஃபுல் வியூ எப்படி மாற்றிட்டு இருக்குது. ஸோ மயில் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா என்னால் வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியல. மழை டைமில் சரி ரொம்ப முடியல. அதை சாகடிக்கிற மாதிரி இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணியாச்சு. கருங்கோழியையும் விற்றுட்டேன். நம்மளுடைய கார்டன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்மளுடைய என்ன ஒரு சேடான ஃபீலிங் இருந்தாலும் மேலே வந்தால் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு செம்மையாக நம்ம மைண்டை ரெடி பண்ணிவிட்டு அகெயின் கீழே போயிடலாம், நம்ம லைஃப்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கார்டன் வைக்கணும். அட்லீஸ்ட் டெரஸ் கார்டனாக வைங்க. நம்மளுடைய லில்லி பாருங்கள், இது பிங்க் கலர் லில்லி. எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் உள்ள ஒரு பாண்டில் இருந்து, ஒயிட் பாண்டில் இருந்து லில்லியும் பிங்க் கலரில் பூத்துருந்தது. அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். பூக்கவே மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பூக்கிறதுக்கு வரோம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமான்னு தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய கார்டன் சூப்பராக இருந்ததா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.